Hi guys, welcome back to my channel Success Trade Research. நம்ம 3 ஆகஸ்ட் 2021 லெவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 3 ஆகஸ்ட் 2021 நிஃப்டிக்கான டார்கெட் பாயிண்ட் 20 பாயிண்ட். அதோடைய பை ஆர் செல் சிக்னல் எங்கே கிடைக்குதுன்னா ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி கிடைக்குது. அதனுடைய லெவல் என்னங்கிறத நான் இந்த ஸ்க்ரீனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 15,895 அப்படின்னு நிஃப்டி ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதோடைய பை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15,929 பிரேக் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி செல் ப்ரைஸு 15,889 பிரேக் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டார்கெட் பாயிண்ட் என்னவாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் என்னவாக இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 77 பாயிண்ட் டார்கெட் பாயிண்ட். பை ஆர் செல் ஓப்பன் ப்ரைஸில் தான். அதுக்கான லெவல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ப்ரைஸ் 34,850 இருந்துச்சுன்னா அப்படின்னா பை வந்து 34,903 பிரேக் பண்ணும்போது அங்கேருந்து நம்ம பை பண்ணிக்கலாம். செல் 34,849 பிரேக் பண்ணும்போது செல் பண்ணலாம். அந்த ரெட் மார்க் கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து நம்ம என்ட்ரிக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த ரெட் மார்க் பாயிண்ட் அப்படின்னா கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, எஸ்டர்டேவோட க்ளோசிங் ப்ரைஸ். அந்த க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம மறுநாள் மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே இருக்க லெவலையும் சரி அதுக்கு மேலே இருக்க லெவலையும் சரி பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த லெவல்ஸ் வந்து நம்ம நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ்லேயும் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பேசலாம். அதை பற்றி உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.